ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க போது. காலையிலலாம் நல்லா வெயில் அடிக்குதில்ல, சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா மழை பெய்யுதில்ல. ஸோ வெயில் நேரத்தில் குடிக்கிறதுக்காக நம்ம ஜூஸ் வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம். இதுக்காக நான் ஹர்ஷா, சாய், சோட்டு, அப்புறமா பப்பி ராணி, ஜாய் 6 பேரையுமே வர சொல்லியிருக்கேன். அவங்கள கண்ணை கட்டிட்டு தான் நம்ம இப்போ கூட்டிகிட்டு வர போகிறோம். ஆல்ரெடி நான் சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த பாட்டிலில் இது ப்ளூபெர்ரி ஜூஸுன்னு சொன்னாங்க. நான் குடிச்சு பார்த்தேன், கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த நாவல் பழ ஜூஸு. நாவல் பழம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோவில் நான் கூடிய சீக்கிரம் காமிக்கிறேன். இன்னும் 2 பாட்டில் ஜூஸும் வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இது ஆரஞ்சு கலந்த சர்பத்து, இது பாதாம் பால். ஓகேவா, மொத்தம் 4 ஜூஸ் வச்சுருக்கோம். அவங்க எல்லாரும் வரதுக்குள்ளே நான் 4 டம்ளர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சில்வர் டம்ளர் தான் எடுத்திருக்கேன், கண்ணாடி எடுத்துகிட்டு வரல. ஏன்னா குழந்தைங்க கொஞ்சம் தட்டி விட்டுச்சிங்கன்னா கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடஞ்சிடும் இல்லையா, அதனால் 4 டம்ளர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன விளாட்றதுன்னு ஒரே யோசிச்சுட்டே இருப்போம்ல. ஸோ சடனாக இந்த ஒரு விளையாட்டு நமக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால் இன்றைக்கி சண்டே வேறையா, அதனால தான் நல்லா வெயில் அடிக்குது இங்கே வெளியில். அதனால தான் இன்றைக்கி நான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். இது 4 ஜூஸுமே எனக்கு தெரிஞ்சு கன்ஃபியூஷன் ஆவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இது சர்பத்து, இதில் ஆரஞ்சு கலர் கலந்துருக்கு, அவ்வளோதான். லெமன் போட்ட சர்பத். இது ஃபஸ்ட்டு டம்ளரில் ஊற்றுறோம். இப்போ 4மே யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்கலான் இருக்கேன். நான் மொத்தம் 3 ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லோரும் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இது நாவல் பழ ஜூஸு. இது செகண்ட் டம்ளரில் நான் ஊற்றிக்கிறேன். ஒவ்வொன்றும் நான் இன்னும் டேஸ்ட் பண்ணல, பட் பிள்ளைங்க எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இது சும்மா ஒரு கேம் தான், இது ரொம்ப சீரியஸாக யாரும் எடுத்துக்காதீங்க. யாரும் இதே மாதிரி சர்பத் வேணும்னு வீட்டில் கேட்டு கண்டிப்பாக அடம் பிடிக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா பாதாம் ஜூஸ். 4 ஜூஸுமே சில்லுன்னு இல்லை, அதனால தான் பிள்ளைங்களுக்கு குடிக்கிறாங்க, சரிங்களா. அடுத்து லாஸ்ட்டாக இந்த ப்ளூபெர்ரி. இந்த ஜூஸ் நான் குடித்ததே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிள்ளைங்களுக்கு கேம்ஸ் வைக்கலாங்கிறதுனால தான் இது வாங்கினேன். ஓகேவா, இப்போ நான் போய் 6 பேரையும் கண்ணை கட்டி கூட்டு வந்துடுறேன். ஒரே சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க. சரி வாங்க வாங்க, நம்மளும் சேர்ந்து கேமில் போய் விளையாடலாம், வரீங்களா? ஸ்பூன் வச்சுருக்கேன், ஒவ்வொருத்தங்களுக்கு கொடுத்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரல, ஸ்பூன் தான். ஃபஸ்ட்டு சாய் உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். கண்ணை நல்லா கட்டிட்டியா? கட்டு. குடிச்சிட்டியா? இது என்னன்னு சொல்லு. இது சர்பத்துன்னு நினைக்கிறேன் சாராக்கா. இது குடி. இது என்னன்னு சொல்லு. இது என்னன்னே தெரியலக்கா, ஒரு டேஸ்ட்டுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. இது அக்கா, இதுவும் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மில்கா. என்ன மில்க் அது? சரி இதை குடி. அக்கா, நீங்கள் கொடுத்ததில் எனக்கு ஒன்றுமே தெரியலக்கா, ஒரே ஒரு சர்பத் மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. சாராக்கா, நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் முதல்ல எனக்கு கொடுங்க, நான் என்னன்னு குடிச்சு சொல்கிறேன். இது அக்கா, இது என்னக்கா புளிக்குது? எலுமிச்சை ஜூஸ்க்கா இது. அடுத்து கொடுங்கக்கா. அடுத்து இது என்ன ஒரு டேஸ்ட்டு, எதுவுமே தெரியலையே எனக்கு. அக்கா இது தெரியல, நீங்கள் அடுத்தது கொடுங்க, என்னன்னு பார்க்குறேன். சீக்கிரம் கொடுங்கக்கா. அக்கா, இது பால் ஆற வச்சு குடிக்கிற மாதிரி இருக்குக்கா. அடுத்து கொடுங்கக்கா, சீக்கிரம் கொடுங்க. இந்த தடவை 4மே சரியாக சொல்லி நான் தான் ப்ரைஸ் வாங்கணும். இது ஒன்று தான் என்னன்னே தெரியல எனக்கு. அக்கா இது என்னன்னு தெரியலக்கா. பார்க்கலாம், வெயிட் பண்ண. லாஸ்ட்டாக அக்கா சீக்கிரம் எனக்கு கொடுங்கக்கா. என்னக்கா டம்ளரோடவே கொடுக்குறீங்க? இது என்னக்கா, எலுமிச்சம்பழம் ஜூஸாக்கா? இது எலுமிச்சம்பழம் ஜூஸ்ன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அடுத்தது கொடுங்கக்கா. இது என்னக்கா புது விதமாக இருக்குது, இது என்னன்னே எனக்கு தெரியலையே. அக்கா எனக்கு தெரியல, அடுத்து கொடுங்கக்கா. அடுத்து கொடுங்கக்கா, சீக்கிரம் கொடுங்கக்கா. இது அக்கா பால் குடிக்கிற மாதிரியே இருக்குக்கா. அடுத்து கொடுங்கக்கா. அக்கா அடுத்து சீக்கிரம் கொடுங்க, நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்ல. இது என்னது? ஐயோ இது என்னன்னே தெரியலையே. அக்கா என்னக்கா இவ்வளோ டஃப்பாக கொடுத்துருக்கீங்க, எப்போ கண்ணை கழட்டி விடுவீங்கக்கா கட்டியிருக்கிறத? சீக்கிரம்க்கா. அக்கா நான் ரெடி, கொடுங்கக்கா. என்னக்கா டம்ளரோடவே கொடுக்குறீங்களா? அக்கா இது ஆரஞ்சு லெமன் சர்பத்துன்னு நினைக்கிறேங்க்கா. அடுத்து கொடுங்கக்கா. இது அக்கா இது என்னன்னு தெரியலக்கா, டேஸ்ட் தெரியல, மில்க் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது கொடுங்கக்கா. கொடுங்க அடுத்தது கொடுங்க. அக்கா இது
இதுவும் மில்க் குடிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அடுத்தது என்னக்கா, சீக்கிரம் கொடுங்கக்கா. இது ஸ்மெல் நல்லா இருக்குது, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியலையே. அக்கா எப்போக்கா கண்ணில் இருக்க கட்டை அவுத்து விடுவீங்க? நாங்கள் பார்க்கணுங்க்கா, சீக்கிரம் சொல்லுங்கள் சாரா. அடுத்து நம்ம பப்பி தான். பப்பி ரெடியாக இருக்கியா? இந்தா ஃபஸ்ட்டு இந்த ஜூஸ் குடி. அக்கா அக்கா என்ன அக்கா, என்ன எனக்கும் கொடுத்துட்டீங்க? ஓகே அக்கா, இது வந்து லெமன் ஜூஸ்க்கா. அக்கா இது வந்து ஆரஞ்சு ஜூஸ்க்கா. இதை டேஸ்ட் பண்ணு பப்பி. இந்தா ராணி நீயும் குடி. என்ன டேஸ்ட்டுன்னு சொல்லு. அக்கா இது என்னன்னு எனக்கு தெரியலை. ஐயோ அக்கா எனக்கும் இது என்னன்னு தெரியல. இந்தாங்க அடுத்தது நீங்கள் குடிங்க. பப்பி இதை குடிச்சு பாரு. ராணி நீ இதை குடிச்சு பாரு. இது என்னது அக்கா? இது பாதாம் மில்க் ஷேக்கா. அக்கா இது என்னன்னு எனக்கு தெரியல. சரி பப்பி, இதையும் ட்ரை பண்ணி பாரு. என்னன்னு சொல்லு. நீயும் சொல்லு ராணி, என்னன்னு சொல்லுங்க. அக்கா இது ரெண்டுமே என்னன்னு தெரியலக்கா. என்னன்னு நீங்களே சொல்லுங்கக்கா. கண்ணை கட்டி வெரி குட் வெரி குட். எல்லாரும் மேக்ஸிமம் குடிச்சிங்க, ஆனால் யாரும் எதையும் கரெக்டாக சொல்லலை. எல்லாரும் கண்ணை கட்டி விடுங்க, கண்ணை கழட்டி விடுங்க, இதை மட்டும்தான் சொன்னீங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம ஹர்ஷா ஒன்று மட்டும் கரெக்டாக சொல்லியிருக்கா. அடுத்து 2 பேரும் ஒவ்வொன்றும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதனால் ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடையாது. பப்பி உனக்கு ஒரு ப்ரைஸு. இந்த பக்கம் சாயங்க இந்தா உனக்கும் ஒரு ப்ரைஸு. 3 பேர்லையுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அப்படி இல்லை ஒன்றும் கிடையாது. 3 பேருமே ஒவ்வொரு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. பாதாம் மில்க் ஷேக்குன்னு பப்பி ஒன்று கரெக்டாக சொன்னான். அப்புறம் இந்த பக்கம் ஹர்ஷா வந்து ஆரஞ்சு சர்பத்துன்னு சொன்னான், அது கரெக்டு. சாயும் ஆரஞ்சு சர்பத்துன்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் யாராவது 3 பேரில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று மட்டும்தான் கரெக்டாக சொன்னீங்க. எனிவே இன்றைக்கி நம்மளோட டே வந்து நல்லா ஹாப்பியாக போயிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு உங்கள் 3 பேருக்கும் வாங்கிட்டு வந்தேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். லீவ் அன்னைக்கு என்ஜாய் பண்ணு. ஹை ஜாலி ஜாலி. நான் முதல்ல ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சோட்டு இந்த தடவை நீ ப்ரைஸ் வாங்கலையா? சூப்பராக இருக்கு பாரு இந்த பவுச்சு. வாவ், பவுச்சுக்குள்ளே இந்த பாரு எரேசர் வேற. பம்கின் எரேசர்லாம் இருக்குப்பா. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி எங்கள் அம்மாட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா ஊருக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். பட் இப்போ எனக்கு சாராக்கா கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. இங்கே பாரு, இது வந்து லெமன். ஓகேவா, லெமன் எரேசர். இங்கே பாரு, இது வந்து ஸ்ட்ராபெரி எரேசர். இது என்னது? இங்கே பாரு, ஆரஞ்சு எரேசர். வெஜிடபிள் எரேசராக இருக்குப்பா. ஐயோ, இது ஆரஞ்சு, இது வந்து பம்கினா. எனிவே எனக்கு இந்த எக்ஸாம் வரைக்கும் எரேசர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சாராக்கா. இந்த மாதிரி அடிக்கடி கேம்ஸ் வச்சு எனக்கு ஏதாவது இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் விளையாடி ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு. எல்லாருக்கும் இதே தானா இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு கிஃப்ட் இருக்கான்னு பார்க்கணும். சோட்டோ, நீ வந்து ஹர்ஷா கிட்டையும் பப்பி கிட்டையும் வாங்கி ஓப்பன் பண்ணி பாரு என்ன கிஃப்ட் இருக்குன்னு. எனக்கு இருக்கிற மாதிரியே எல்லாருக்கும் இருந்தால் ஓகே, இல்லைனா கொஞ்சம் ஆசையாக இருக்கும்ல அது என்னன்னு பார்க்குறதுக்கு. ஓப்பன் பண்ணு. நீங்கள் 2 பேரும் கொடுங்கப்பா. நீ கொடு, நானே ஓப்பன் பண்ணுறேன். இந்த பவுச் கலர் அழகாக இருக்குது. உனக்கும் இதே தான்ப்பா. சூப்பர் சூப்பர் ஹர்ஷா, உனக்கும் இதே தான். சரி, இதை நான் பிரிக்கல, நீ வச்சுக்கோ. பப்பி உனக்கு இரு சாய், எனக்கு என்னன்னு நானே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு க்ரீன் கலரில் ஒரு பவுச் இருக்குது. அதுக்குள்ளே செம்மையாக இருக்குது. உங்களோடது மாதிரி இல்லை, என்னோடது இந்த கடலை பருப்பு உடச்சி நிலக்கடலை வேறு ஏதோ இருக்குது. இங்கே பற்றியா நிலக்கடலை சூப்பராக இருக்குது. இங்கே பற்றியா க்ரீன் கலர் ஆப்பிள். இது அவள் வச்சுருக்க எரேசர் மாதிரி தான் நினைக்கிறேன். ஆரஞ்சு பழமா? இது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து குடமிளகா. பரவாயில்ல, ஒரே மாதிரி இல்லை. உங்கள் 2 பேருக்கும் தான் ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க எரேசர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாரு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுக்கணுன்னு. சூப்பராக இருக்குல்ல. நானும் ராணியும் இதில் பிரித்து எடுத்துக்குவோம். இந்த குவார்ட்டர்லி வரைக்கும் நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கரைஞ்சிருமா, அப்புறம் மறுபடியும் எங்கள் அப்பாட்ட சொல்லி புதுசாக எல்லாத்தையும் வாங்கிக்குவோம். நல்லா இருக்குல்ல. இந்த பவுச்சுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாராக்கா ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி அடிக்கடி கேம் வைங்க. சரி, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். பாய்.